Hi friends, welcome to New Mechanical Mind channel. இது SPC Statistical Process Control Part 5. Previous parts பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா புரியும். போன வீடியோவில் நம்ம பார்த்தது PPK or CPK and PP or CP இதோட ரிலேஷன்ஸ் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து அதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிள் அண்டு சென்டர்டு. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள் ஆனால் சென்டர்டு. தேர்டு கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிள் பட் நாட் சென்டர்டு. ஃபோர்த்து கேஸில் நாட் கேப்பபிள் நாட் சென்டர்டு. பிபியோட வேல்யூவும் பிபிகே வேல்யூவும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் சென்டர்டு ப்ராசஸ். அது கேப்பபிளாக இருக்கலாம், இல்லை நாட் கேப்பபிளாகவும் இருக்கலாம். இந்த கேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கேப்பபிள் அண்டு சென்டர்டு. இந்த கேஸில் சென்டர்டு பட் நாட் கேப்பபிள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அதோட நோட்ஸ் பார்த்தோம். பிபிகே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிபி தான் இருக்கும். அதே மாதிரி சிபிகே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிபி தான் இருக்கும். PPK and CPK can be calculated for both unilateral and bilateral tolerance. PPKவும் CPKவையும் யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குங்கிறதையும் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். பைலேட்ரல் டாலரன்ஸ் எப்படி இருக்கும், யூனிலேட்ரல் டாலரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிப்பிக்கல் SPC ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டிப்பிக்கல் SPC ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்மேட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் ஹிஸ்டோகிராமும் இருக்குது, எக்ஸ் டபுள் பார் சார்ட்டும் இருக்குது, ஆர் பார் சார்ட்டும் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நல்ல ஃபார்மேட். சில ஃபார்மேட்டில் சில கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் ஹிஸ்டோகிராமை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் சிபிகே வேல்யூ மட்டும் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஓகே தான், பட் இந்த ஃபார்மேட்டில் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம அப்டேட் பண்ணலாம், மற்ற இடத்துல அப்டேட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் டிசி நம்பர் குவான்டிட்டி அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சில கஸ்டமருக்கு ஏதாவது ரிப்போர்ட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த டிசி நம்பர் ஆர் இன்வாய்ஸ் நம்பர் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். மற்றபடி எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை இந்த ஃபார்மேட்டில். இந்த ஃபார்மேட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஓரியன்ட். அதனால் எது சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஃபார்மேட் வந்து மாறிடும். எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஃபார்மேட்டோட லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கூகுள் ட்ரைவ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் டாப்பில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு இந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட்டோட டேபிளை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா சப்குரூப் சாம்பிள் சைஸு 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ நம்ம என்ன சப்குரூப் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் பார் ஃபேக்டர், ரேஞ்ச் ஃபேக்டர், வேரியன்ஸ் ஃபேக்டர். எக்ஸ் பார் ஃபேக்டர்னா A2, ரேஞ்ச் ஃபேக்டர்ஸ் வந்து D3, D4, வேரியன்ஸ் ஃபேக்டர் D2. ஸோ அதோட வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக 5 சப் குரூப் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதோட A2 வேல்யூ அண்டு D3, D4, D2 அந்த வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். D3 வந்து ஐஃபோன் போட்டிருக்குன்னா இது ஐஃபோன் போடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப் குரூப் சைஸ் 6 வரைக்கும் D3 வேல்யூ 0. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸ் பார் சார்ட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு LSLக்கு ஒரு லைன், USLக்கு ஒரு லைன், அடுத்து மீன் எக்ஸுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அந்த ப்ராசஸோட ட்ரெண்டை வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் சப்குரூப் ஆவரேஜை வந்து எக்ஸ் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராசஸோட ஆவரேஜை எக்ஸ் டபுள் பார். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் டபுள் பாருங்கிறது ப்ராசஸோட ஆவரேஜ். அடுத்து யூசிஎல்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 × R பார். நமக்கு தெரியும் எக்ஸ் டபுள் பார் வந்து
ஆவரேஜ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் ஓவரால் ஆவரேஜ் தான் எக்ஸ் டபுள் பார். A2 வந்து நம்ம டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஆர் பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சோட ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ், ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதோட ஆவரேஜ் அதை எடுத்துக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்குரூப்பில் வர்ற டிஃப்ரென்ஸுக்கு மொத்தமாக ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா அது ஆர் பார். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 ஆர் பார் இதை வச்சு நம்ம UCL கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து LCL அப்படின்னா லோயர் கண்ட்ரோல் லிமிட். அதோட ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற கண்டென்ட் ஒன்று தான், பட் சிம்பிள் மட்டும் மாறும். இங்கே ப்ளஸ் வரும், UCLக்கு ப்ளஸ் வரும், LCLக்கு மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம LCL கண்டுபிடிச்சிடலாம். ஏன் UCL LCL கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிளாட் பண்ணுறது அந்த ப்ராசஸோட ட்ரெண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போச்சுன்னா அதை நம்ம நோட் பண்ணணும். அதுக்காக தான் UCL LCL போடணும். ஏன் UCL LCL போடணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட் போச்சுனாலும் அந்த பார்ட்டு வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டு ரிஜெக்ஷன் ஆகாது. சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த பார்ட்டு கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான். அதனால் நமக்கு கம்பெனிக்கு லாஸ் தான் வரும், இல்லை ப்ராசஸில் ரிஜெக்ஷன் வரும். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு, இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு கீழே போயிடுச்சு. இங்கேயும் நமக்கு LSLக்கு உள்ளே தான் இருக்குது, அதனால் இந்த பார்ட்டும் நமக்கு ரிஜெக்ஷன் ஆகாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் அந்த ப்ராசஸை வந்து நம்மளோட கண்ட்ரோல் லிமிட்டுக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால தான் UCL அண்ட் LCL வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதை ஃபார்முலாவில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் டபுள் பார் சார்ட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம பார்ட் 2 வீடியோவில் இதை ஸ்பெஷல் காஸ் ஆர் அசைனபிள் காஸோட ப்ரெசன்ஸை பார்க்குறதுக்காக நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு கேஸ் 7 consecutive points should not continuously upward direction. 7 கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷன்லேயே இருக்கக்கூடாது. 7 consecutive points should not continuously downward direction. ஸோ கண்டினியூஸாக 7 பாயிண்ட்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7 consecutive points should not be in upper side to mean. மீனுக்கு அப்பர் சைட்லேயே இருக்கக்கூடாது. 4th ரூல் பார்த்தீங்கன்னா 7 consecutive points should not be in lower side to mean. 5th rule பார்த்தீங்கன்னா should not have any non-random pattern. ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து அது கிரியேட் பண்ணக்கூடாது. 6th ரூல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு வெளியே இருக்கக்கூடாது. should not have any point out of control limit. UCLக்கு மேலேயோ இல்லை LCLக்கு கீழேயோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் ரூலை வந்து நம்ம போன பார்ட் 2ல் பார்க்கல. ஏன் அப்படின்னா அப்போ UCL LCL நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால் இது வந்து அந்த டைமில் சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு UCL LCLலாம் தெரியும். இந்த மொத்தம் 6 ரூலில் எல்லா ரூலும் அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ் டபுள் பார் சார்ட். இந்த மாதிரி போச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்ளம், அங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் காசு இருக்குது ஆர் அசைனபிள் காசு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி ஆர் பார் சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு LCL போடுறோம். இந்த LCL அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஆர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா ரேஞ்சை வந்து டினோட் பண்ணுது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே UCL LCL இருக்குது. எக்ஸ் டபுள் பார்லேயும் UCL LCL இருக்குது, ஆர் பார் சார்ட்லேயும் UCL LCL இருக்குது. அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஆர், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதோட ஃபார்முலா D3 இன்ட்டு ஆர் பார். நம்ம ஆர் பார்னால் ஏற்கனவே என்னென்னு பார்த்துட்டோம், சப்குரூப் ரேஞ்சோட ஆவரேஜ். D3 நம்ம டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். D3 வந்து நார்மலாக சப்குரூப் 6 வரைக்கும் 0 தான், அதனால் LCL ஆர் பாருக்கு வந்து 6 சப்குரூப் வரைக்கும் 0 தான் இருக்கும். சேம் UCL பார்த்தீங்கன்னா D4 இன்ட்டு ஆர் பார். D4 வேல்யூ வந்து நம்ம டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஆர் பாரோட மல்டிப்ளை பண்ணும்போது UCL கிடச்சிரும். அதில் நம்ம வர்ற ரேஞ்சை வந்து பிளாட் பண்ணுறோம்.
பிளாட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்பார் வேல்யூவை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கும். இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நோ ஸ்பெசிஃபிக் லைன் சார்ட் ரூல்ஸ். ஏன்னா எக்ஸ் டபுள் பார் சார்ட்டில் பார்த்தது மொத்தம் 6 ரூல்ஸ் பார்த்தோம். இங்கே எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. எப்படி வேணால் இந்த ரேஞ்சோட சார்ட் வந்து இருக்கலாம். அதாவது ஆர்பார் சார்ட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இதுக்கு அது அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ஒரு டிபிக்கல் ஃபார்மேட் சொன்னோம்ல, அதோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்க்குறோம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் நம்பர், பார்ட் நேம், சாம்பிள் சைஸ், அப்புறம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், கட்டிங்கா இல்லை மெஷினிங்கா இல்லை ட்ரில்லிங்கா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த லீஸ் கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்ல, அந்த மெஷரிங் ஸ்கேல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு 1 mm, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ் கவுண்ட் 1 mm ஆர் 0.01 ஆர் 0.02 0.001. அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறோமோ அதோட லீஸ் கவுண்ட் எங்கே போட்டுக்கணும். என்ன மெஷின், கட்டிங் மெஷினா, ட்ரில்லிங் மெஷினா, ஷேப்பிங் மெஷினா, எந்த மெஷினில் பண்ணுறோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபார்முலாவில் வருது. அடுத்து கம்பெனி நேம் ஏபிசி பிரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ இல்லை எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்ம டிஸ்பேச் பண்ணும்போது கொடுக்குறோன்னா இங்கே டிசி நம்பர் ஆர் இன்வாய்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுறோம். குவான்டிட்டி இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து எந்த டேட்டில் நம்ம எஸ்பிசியை ஸ்டடி பண்ணுறோமோ அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கான்ஸ்டன்ட் டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூஸ் இங்கே போட்டிருக்கு. A2, D2, D3, D4. இதை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து அந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல இருந்து வேல்யூவை பிக் பண்ணிக்கும். அதனால் இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம எடுத்த வேல்யூவை இங்கே என்ட்ரு பண்ணணும். இங்கே 5 சப் குரூப்புக்கு பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு சப் குரூப், செகண்ட் சப் குரூப்னு சொல்லி மொத்தம் 10 சப் குரூப், 50 ரீடிங் இங்கே 50 மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இது அப்பர் டாலரன்ஸ் லிமிட் 310, லோயர் டாலரன்ஸ் லிமிட் 290. அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னாலும் அப்பர் டாலரன்ஸ் லிமிட்னாலும் ஒன்று தான், லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னாலும் லோயர் டாலரன்ஸ் லிமிட்னாலும் ஒன்று தான். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கால்குலேஷன் செக்மெண்ட். இந்த இடத்துல எக்ஸ் லார்ஜ் எக்ஸ் ஸ்மால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப் குரூப்பில் எது பெருசோ அது இங்கே வந்துடும். எக்ஸ் ஸ்மால் வந்து இந்த சப் குரூப்பில் எந்த வேல்யூ சின்ன வேல்யூவோ அது இங்கே வந்துடும். ரேஞ்சு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஆவரேஜ் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த சப் குரூப்போட ஆவரேஜ், அதாவது இது எக்ஸ் பார் சப் குரூப்போட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சப் குரூப்போட ஆவரேஜ் எக்ஸ் பார் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லா சப் குரூப்பும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஓவரால் எக்ஸ் லார்ஜிலேருந்து எது இருக்கிறதுல பெருசோ அதை வந்து இங்கே எடுத்துக்கும். எக்ஸ் வேல்யூ ஸ்மாலோ அதை வந்து இங்கே எடுத்துக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஆர் பார்ங்கிறது இங்கே இருக்கிற எல்லா ரேஞ்சோட ஆவரேஜையும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது சொல்லிடும். எக்ஸ் பாரோட ஆவரேஜ், அதாவது எக்ஸ் டபுள் பார், இந்த வேல்யூ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாமே ஃபார்முலா தான், இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட்டில் முதல்ல எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருந்தனோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வேல்யூவை அப்டேட் பண்ணணும். இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராமோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோ அந்த ஹைலைட் பண்ணது எல்லாமே ஹிஸ்டோகிராமோட ஃபார்முலாஸ். இங்கே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இது எக்ஸ் டபுள் பார் சார்ட். இந்த சார்ட்டோட வேல்யூஸ் வந்து இங்கேருந்து அதை எடுத்துக்கும். இது கால்குலேஷன்ஸ் யூசிஎல் எக்ஸ் டபுள் பார், எல்சிஎல் எக்ஸ் டபுள் பார், இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இது வேல்யூவை எடுத்துக்கும். இந்த ரெண்டு கோடும் பார்த்தீங்கன்னா யூசிஎல் எல்சிஎல் தான். இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது யூசிஎல், இது வந்து எல்சிஎல். இங்கே இந்த ட்ரெண்டு போகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு வந்து இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இந்த எக்ஸ் பாரோட டேட்டா வந்து அது இங்கே பிளாட் பண்ணிக்கும். அடுத்து ஆர் பார் சார்ட். ஆர் பார் சார்ட்டுக்கு இந்த இடத்துலேருந்து அது வேல்யூ எடுத்துக்கும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரியே சப்குரூப் அப் டு 6 வரைக்கும் ஜீரோங்கிறதுனால எல்சிஎல்ஆர் வந்து 0 தான் இருக்கும். யூசிஎல்ஆர் வந்து இந்த வேல்யூலேருந்து கண்டுபிடிச்சி 8.86ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது யூசிஎல்ஆர், இது எல்சிஎல்ஆர். இதில் இந்த ட்ரெண்டு போகுது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ரேஞ்சோட வேல்யூஸ். அடுத்து மிடில் போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பார். அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எக்ஸல்லே நமக்கு வருது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டு இந்த நம்ம என்ட்ரி பண்ண வேல்யூ எல்லாம் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுவே சொல்லிடும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸலில் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஏற்கனவே 2 ஃபார்முலா பார்த்துருந்தோம். எல்லாத்துக்கும் மேஜராக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்துடாது. பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாலையும் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும்போது சிபிசிபிகே வேல்யூ 1.67க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிடும். கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வரதில் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம யார் அந்த எஸ்பிசி ஸ்டடியை கண்டக்ட் பண்ணாரோ அவரோட பேரை போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த எஸ்பிசி ஃபார்மேட்டை வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதுவே சிபிசிபிக்கு வெளியே 1.67க்கு கீழே வந்துச்சுன்னா என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு ப்ராசஸ் இஸ் குட் பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. ப்ராசஸ் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணோம். சப்போஸ் அது 1.33க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் நீட்ஸ் கரெக்ஷன், சிபிசிபிகே சுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.33. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1.33னா 75%க்கும் கீழே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். 1.33க்கு மேலே போச்சுன்னா ப்ராசஸோட வேரியேஷன் கம்மியாக இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 1.67க்கு மேலே போச்சுன்னா 60% ஆஃப் டாலரன்ஸ்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. அது இன்னும் நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மினிமம் 290 mm. ஸோ மினிமம் 290 mmனா என்ன அர்த்தம்? இது ஒரு யூனிலேட்ரல் டாலரன்ஸ். இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸை இங்கே எழுதுகிறோம். மினிமம் 290ன்னு சொன்னதுனால நம்ம எல்டிஎல் வந்து 290 மென்ஷன் பண்ணிடுறோம், யூடிஎல்லை நம்ம என்ட்ரு பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிபி வராது, சிபிகே மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லும். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 310 போட்டிருக்கு. மேக்ஸிமம் 310னா யூடிஎல் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம், எல்டிஎல் பிளாங்காக விட்டுறோம். அந்த கேஸ்லேயும் சிபி வராது, சிபிகே வந்து 1.72 வந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிலேட்ரல் டாலரன்ஸுக்கு சிபி வராது, சிபிகே மட்டும்தான் வரும். அடுத்து நம்ம ஃபார்முலா நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ட்ரெண்டை பார்ப்பீங்க. இது என்னடா அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம்னா இங்கே ரீடிங் வந்து 8 சப்குரூப் வேல்யூ தான் நம்ம என்ட்ரு பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஃபார்முலா இருக்கிறது 10க்கு இருக்கும். ஸோ சிம்பிளாக அதை டெலீட் பண்ணாலே போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்டு, இங்கே நம்ம 10 வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதாவது 10 சப்குரூப் சைஸ் வேல்யூ என்ட்ரு பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே 8 தான் இருக்கும். 8 சப்குரூப்புக்கு தான் ஃபார்முலா இருக்குது, 2க்கு இல்லை. அதனால் 2ஐ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் இல்லை ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ இருக்குது, 10 சப்குரூப் வேல்யூ இருக்குது, 10 ஃபார்முலா இருக்குது, இதுக்கு 10 ட்ரெண்டு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேப் ஆஃப் டேட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கம்பெனிகளில் வெறும் ஹிஸ்டோகிராமை மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பிசி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நார்மல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நிறையா இருக்கும். அதாவது நம்ம ஒரு பாம்பு புத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல டேட்டா, அதாவது அது ஒரு நார்மல் டேட்டா.
இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பை மாடல் டேட்டா ரெண்டு ஃபார்ம் வந்துச்சுன்னா இது என்ன அர்த்தம்னா சிம்பிள், 2 செப்பரேட் செட்டிங்லேருந்து நம்ம வேல்யூவை எடுத்து ஒன்றா பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு செட்டிங் வேல்யூ, இது ஒரு செட்டிங் வேல்யூ, அந்த மாதிரி 2 டேட்டாவை நம்ம மிங்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம் இது எஸ்பிசி கரெக்ட் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு செட்டிங்கில் தான் டேட்டாவை நம்ம கண்டினியூஸாக எடுக்கணும். இந்த 2 கேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கியூடு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்கியூடு டேட்டா அப்படின்னா ஒன்று நம்ம ப்ராசஸ்லேருந்து பாதி பார்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம், இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் காஸ் ஆர் அசைனபிள் காஸ் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டேட்டாவும் நமக்கு ராங் டேட்டா ஆர் இந்த டேட்டாவை வச்சு இந்த ப்ராசஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எடுக்கிற டேட்டா அது என்ன ரேஞ்சில் வேணால் இருக்கட்டும், பட் இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அது ஓகே. மற்றபடி எந்த மாதிரி வந்தாலும் அது வந்து சரியான டேட்டா கிடையாது, இல்லை எடுத்த டேட்டா தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஃபாலோ பண்ணாமல் வெறும் ப்ரீ கண்ட்ரோல் சார்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ரீ கண்ட்ரோல் சார்ட்டோட மாடல் இப்படி தான் இருக்கும். சென்டரில் வந்து க்ரீன், அதுக்கு அடுத்து எல்லோ, அடுத்து ரெட், இந்த மாதிரி இருக்கும் ஃபார்மேட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அல்லது டாலரன்ஸை மென்ஷன் பண்ணி அந்த ட்ரெண்ட் எப்படி போகுதுங்கிறத சிம்பிளாக பார்ப்பாங்க, எஸ்பிசி கால்குலேஷன் பண்ணாமல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது டாலரன்ஸ் 10 ± -0.3 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துப்போம். அந்த வேல்யூவோட அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 10.3, லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 9.7 mm. இப்போது 9.7 LSL, 10.3 வந்து USL, 10 mmங்கிறது வந்து மிடில். மற்ற வேல்யூவை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக பிரித்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற அந்த டாலரன்ஸை வந்து அந்த சார்ட்டில் ஈக்குவலாக பிரித்து போட்டுருவாங்க. போட்டுட்டு வர்ற ஆக்சுவல் அப்சர்வேஷனை ஒன்ஸ் இன் 1 hour ஆர் ஒன்ஸ் இன் 3 hours இந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. வரும்போது நம்ம அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகுதுங்கிறதையும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரீ கண்ட்ரோல் சார்ட்டும் ஒரு நல்ல சார்ட்டு தான், பட் இதில் ப்ராசஸோட ட்ரெண்டை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாக்டாக நம்ம எஸ்பிசியில் வர்ற மாதிரி அந்த கண்ட்ரோல் லிமிட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதில் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இல்லை ரிஜெக்ஷன்ஸ் எஸ்பிசி சார்ட்டை யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக இதில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம எஸ்பிசி யூஸ் பண்ணலாம். பட் எஸ்பிசி யூஸ் பண்ணல, ஒன்றுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிற கேஸில் ப்ரீ கண்ட்ரோல் சார்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம எக்ஸ் டபுள் பார் சார்ட், ஆர் பார் சார்ட், ப்ரீ கண்ட்ரோல் சார்ட் இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். ஃபார்முலாஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்பிசி பார்க்க போகிறோம். ப்ரிடிக்ட்ஸ் ப்ராசஸ் ட்ரெண்ட். எஸ்பிசியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் ட்ரெண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசைனபிள் காஸ் ஆர் ஸ்பெஷல் காஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் த சிக்னிஃபிகண்ட் ஆர் கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக் ட்ரெண்ட். நம்ம சில கேரக்டரை எல்லாம் 100% செக் பண்ண முடியாது. இப்போது மாஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 5000 நம்பர் 10,000 நம்பர் ப்ரொடக்ட் பண்ணுற கம்பெனியில் ஐடியோ ஓடியோ நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், அது எக்ஸ்ட்ரா காசு, இல்லைன்னா கம்பெனிக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் எக்ஸ்பென்ஸை வந்து ஆட் பண்ணோம். அதனால் எஸ்பிசியில் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம 100% பார்க்க தேவையில்லை, சாம்பிளிங் மட்டும் பார்த்தா போதும். கிவ் அலர்ட் டு டேக் ஆக்ஷன்ஸ் ப்ரோஆக்டிவ்லி. அந்த ஸ்பெஷல் காஸ் ஆர் அசைனபிள் காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அதை அந்த ப்ராசஸ் கண்ட்ரோலை வச்சுக்கலாம், இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாமல் பார்த்துக்கலாம். எலிமினேட்ஸ் ப்ராசஸ் ரிஜெக்ஷன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிமிட் போச்சுனாலும் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ஆர் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கு உள்ளே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வராது. ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அந்த பார்ட்டை ஓகே பண்ணிக்கலாம். அதனால்
ப்ராசஸ் ரிஜெக்ஷன் வராது. Identifies the capability of the machine, hence we can select the proper machine for process. ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெஷின் கேப்பபிளாக இல்லையாங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வராது. ஸோ ப்ராப்பர் மெஷினையும் நம்ம செலக்ட் பண்ணி ஓட்ட முடியும். அவாய்ட்ஸ் 100% இன்ஸ்பெக்ஷன் ஃபார் தட் பர்டிகுலர் பேராமீட்டர், ஹென்ஸ் ரெடியூசஸ் ப்ராசஸ் காஸ்ட். ஏற்கனவே பார்த்த மாதிரி 100% இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லை. அதனால் ப்ராசஸ் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும், பார்ட் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் த டிஃபெக்ட்ஸ், ஹென்ஸ் இன்ஹவுஸ் அண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இஸ் அவாய்டட். நமக்கு ப்ராசஸில் ரிஜெக்ஷனே வரலைன்னா கண்டிப்பாக நம்மளை மீறி கஸ்டமருக்கும் போகாது, இன்ஹவுஸில் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கும் போகாது. அதனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்பிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எஸ்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வீடியோஸ் முடியுது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த 5 பார்ட்லேயும். பிபி ஆர் சிபி, பிபிகே ஆர் சிபிகே, அதோட ஃபார்முலாஸ், ட்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். பெல் கர்வோட யூசேஜை பார்த்துருக்கோம். ஹிஸ்டோகிராமை பற்றி கிளியராக பார்த்துருக்கோம். ஒரு மாடல் எஸ்பிசி ஃபார்மேட்டையும் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறதையும் கிளியராக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி நம்ம நிறைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் டூல்ஸை பற்றி நிறைய வீடியோ போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப கிளியராகவும் புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.